அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அனைத்து நாட்டங்களும் நிறைவேற இந்த ஆயத் சூரத்துல் ஆல இம்ரான் 190லேருந்து 200 வரைக்கும் அந்த ஆயத்தை கூறும்போது உங்கள் வாழ்க்கை அனைத்து விஷயங்களும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை படைத்தது என்று எழுதுகிறாங்க. அற்புதமான ஆயத்து. இந்த ஆயத்தோடைய பலன்கள் தெரிந்துங்கள்னா ஏதாவது கவலை ஏற்படும் சமயத்தின் போது டென்ஷன் துன்பத்தில் இருக்கீங்க, மேலும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஆரோக்கியம் இல்லை, ரிஸ்க்கு ஆஃபியத் இருக்கணும், மேலும் பரக்கத்து இருக்கணும், ரிஸ்ஸுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், மேலும் குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவங்க ஆண் குழந்தை வேண்டும். இந்த ஆயத்தை ஓதினம் அல்லாஹால அவர்களுக்கு ஆண் குழந்தை தருவான். எந்த பிரச்சனைக்காக எந்த நாட்டத்துக்காக ஓதுவீங்களோ அது அல்லாஹு உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எப்படிப்பட்ட ஆயத்துனா, நம்ம ஓதிய இந்த ஆயத்துக்கள் சூரத்துல் ஆல இம்ரான் கடைசி ஆயத்தில் குர்ஆனில் மிகவும் மனதை உருக்கும் ஈமானை அதிகரிக்கும் ஆயத்துகள் இவை அடங்கும். இந்த ஆயத்துகள் ஓதும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரால் நனைந்ததாக ஹதீஸ்களில் வருகிறது. ஏனெனில் இந்த ஆயத்துகள் மனிதனை அல்லாஹ் நோக்கி திருப்புகின்றான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு பகலின் மாறுதலிலும் அறிவுடையோருக்கு அடையாளங்கள் உள்ளன. நாம் தினமும் சூரியனை பார்க்கிறோம், நிலாவை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை. ஆனால் எத்தனை முறை அவற்றை பார்த்து அல்லாஹ்வை நினைக்கிறோமா? ஒரு மரம் கூட அல்லாஹ் அத்தாட்சி தான், ஒரு குழந்தையின் சிரிப்பு கூட அல்லாஹ்வின் அத்தாட்சி தான். இந்த உலகில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லே கொண்டே இருக்கலாம். ஆயத்து எதுக்குன்னா நாட்டங்கள் நிறைவேறத்துக்கு. இந்த ஆயத்தை நான் ஓதி காட்டுறேன், அதேமாரி ஓதுங்க. இது ஆல இம்ரான் சூரா தான். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد خزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا كفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد فاستجبنا لهم ربهم لا يضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم بئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها نزولا من عند الله وما عند الله خير للأبرار وإن من أهل الكتاب لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم إن الله سريع الحساب يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. இந்த ஆயத்தை ஓதிக்கிங்க. இந்த ஆயத்தை நான் அரபியில் தான் கொடுத்துருக்கேன், ஓதியிருக்கேன். நான் அதிகமாக பொருள் கொடுத்துருக்கேன், பொருள் படிக்கலை. பொருள் படித்தா இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். பொருள் ஃபுல்லாகவே நான் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் எப்படி அதை ஓதணும், உங்கள் நியத்தை எப்படி
உங்கள் நாட்டங்கள் எப்படி நிறைவேறும் சொல்கிறதுக்கு அதனுடைய இதை சொல்கிறேன். நான் எப்படி ஓதணுங்கன்னா, நடுநிசி நேரத்தில் தஹஜத் தொழுகைக்கு பிறகு நீங்கள் 3ஆம் அத்தியாயத்தின் கடைசி பிரிவில் இந்த 11 வசனங்கள் கொடுத்துருக்கேன்ல, அந்த வசனங்களை ஓதி யார் எத்தகைய நாட்டத்தை கொண்டு துவா கேட்கிறாளோ அல்லாஹ் நாடினால் தன் கிருபை கொண்டு கண்டிப்பாக அந்த நாட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொழுகைக்கு பிறகு அதிகமாக ஓதியிருக்காங்க. நீங்களும் ஓதி கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் என்ன நாட்டம் எந்த நியத் செய்கிறீங்களோ உங்களுக்கு அது கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலை பரிமுனால் செய்து தருகிறான். உடனே நடக்காட்டின் நிச்சயமாக இந்த ஆயத் பரக்கத் காரணத்தினால் இந்த காரியம் பரிமுனா நிறைவேறும் சொல்கிறாங்க. இந்த ஆயத்தை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் எதெல்லாம் நடக்காது இருக்குமோ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இந்த ஆயத்துக்கான இயலும் யாரெல்லாம் இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்கிறாரோ இதுவரை நிராசையே ஆகாது. பெண்கள் ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க கூட அந்த சமயத்தில் கூட இந்த ஆயத்தை உங்களுக்கு ஓதணுன்னா ஓதுங்க. ஓதிட்டு உங்களுக்கு என்ன நியத் இருக்கோ நீங்கள் கேளுங்க. உங்கள் நாட்டங்கள் நிறைவேறும். இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணத்தால் நம்ம வேலைகள் அனைத்துமே இலவாகும். எந்த நோக்கத்திற்கு வேண்டி இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நியத்தை மட்டும் வச்சுக்கோங்க. மேலும் இந்த அமல் செய்யக்கூடிய முறையை நான் சொல்லிட்டேன். அது தஹஜத் நேரத்துலேயும் செய்யலாம். நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, யா அல்லாஹ் இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக இந்த தேவைகள் இந்த நாட்டத்தை பூர்த்தி அருள் புரிவாயாக. இந்த தேவை இருக்குது, செய்து கொடு யா அல்லாஹ். நியத் செய்து கொண்டு போதுமானது. இன்சாஹல் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. நாட்கள் எண்ணிக்கை கிடையாது. தொழக்கூடாத நாட்கள் ஓதாதீங்க, தவிர்த்துக்குங்க. தொழக்கூடிய நாட்கள் நீங்கள் ஓதிக்கிங்க. நிறைய உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த ஆயத்தின் காரணமாக கிடைக்கும். அல்லாஹ் வாக்குறுதி சொல்லியிருக்கான். உங்களில் அமல் செய்த எந்த ஆணின் அல்லது பெண்ணின் அமலின் நான் வீணாக்க மாட்டேன். என்ன அற்புதமான வசனம் பாருங்க. அதில் இருக்கிற வசனம், நீங்கள் இரவில் அறிந்தீர்களா, அல்லாஹ் பார்த்தா, நீங்கள் செய்த சதக்கா அல்லாஹ் அறிந்தான், நீங்கள் மறைத்து செய்த செயல் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான், ஒரு நன்மை கூட உங்களுக்கு வீணாகுது. கடைசி ஆயத்தில் அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், அல்லாஹ் பயந்து வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்றைக்கு நமக்கு சோதனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், நோய் இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப கவலைகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்குரிய நான் பொறுமையாக இருங்கள். பொறுமையின் முடிவு வெற்றி தரும். நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோ அல்லாஹ் வெற்றி தருவான். நீங்கள் நாட்டத்துக்கு ஓதுங்க. நான் ஓதி இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஓதுங்க. அதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். மனதை உருக்க முடியும். சகோதரர்களே, நல்லடியர்களே, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல போகிறோம். இந்த வீடு நம்முடையது இல்லை, இந்த செல்வம் நம்முடையதல்ல, இந்த உடலும் நம்முடையதல்ல. எங்களுடன் வரப்போது என்ன? ஈமான், தொழுகை, குர்ஆன், துவா, நல்லாமல் ஆவே. இன்று முதலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும். இந்த ஆயத்துக்களை அடிக்கடி ஓதுவோம். அதன் அர்த்தத்தை சிந்திப்போம். எப்படிப்பட்ட அர்த்தம் இருக்குது தெரியுங்களா? அதில் பொருளை பார்த்துக்குங்க. அதனுடைய ஆயத்தை கேளுங்க. ஒரு சிறிய துவா, முடிவு துவையா அல்லாஹ். சூரத்தின் ஆல இம்ரான் 190 200 ஆயத்துகளின் 100 எங்கள் இதயங்களை நிரப்புவாயாக. யல்லா எங்களை உன்னை அதிகமாக நினைவு கூறுபவர்களாக ஆக்குவாய் அல்லா. எல்லாம் எங்கள் பாவங்களை மன்னிப்பாய் அல்லா. எல்லாம் எங்களை ஹலாலான தேவைகளையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவாய் அல்லா. எல்லா கடனின் இருப்பவர்கள் கடன்களை அடைக்க உதவாயாக அல்லா. எல்லா நோயாளிகளுக்கு சிஃபா வழங்குவாய் அல்லா. எல்லாம் எங்கள் பெற்றோர்களை மன்னிப்பாயாக அல்லா. எல்லா ஈமானுடன் வாழவும் ஈமானுடன் அருள் புரிவாய் அல்லா. யாரெல்லாம் துவா செய் என்று சொல்ல அவர்கள் துவாக்கள் அனைத்தும் கபூல் செய்வாய் அல்லா. அல்லா ஆமீன் ஆமீன் ரப்பி ஆலமீன். எனக்கும் துவா செய்யுங்க, உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த பயான் பிடித்திருக்கோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.